வணக்கம். லக்னத்தில் சூரியன் என்றால் என்ன மாதிரியான மனப்போராட்டம் இருக்கும்? எதை நோக்கி அவங்க மனம் பயணம் பண்ணிகிட்ருக்கோம்? எதை நோக்கி அவங்களோட போராட்டமோ, அவங்களோட மரியாதை, கௌரவத்தை எந்த விஷயத்தில் தக்க வச்சுக்கணும் அப்படின்றத நோக்கி இவங்க பயணம் பண்ணுவாங்கன்றதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். காலபுருஷ தத்துவத்துக்கு சிம்மம் 5ஆம் வீடாக வர்றதுனாலையும், அந்த வீட்டு அதிபதி சூரியன் அப்படின்றதுனாலையும், அந்த 5ஆம் வீட்டின் ஆதிபத்திய காரகத்துவங்கள் பேர், புகழ், கௌரவம், மரியாதை, உயர்கல்வி, குலதெய்வம், குழந்தைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் அதில் இருக்கிறதுனால, இந்த சூரியன் லக்னத்தில் போய் நிற்கும்போது, அந்த சூரியன் அந்த லக்னத்திலேருந்து எத்தனையாம் வீட்டு அதிபதியாக வராரோ அந்த விஷயங்களில் தான் இவங்களோட போராட்டமும் மனமும் அவங்கள ஈர்த்துக்கிட்டே இருக்கும். அந்த வீட்டில் இருக்கிற உயிர்காரகத்துவம், பொருள்காரகத்துவத்தை தக்க வச்சுக்கிறதுல தான் இவங்களோட போராட்டமும் பயணமும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ சிக்ம லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அங்கேயே சூரியன் நிற்கிறார் அப்படின்னாக்கா, அவங்களுக்கு சிம்மம் முதல் வீடாக வருது. அதாவது சூரியனோட வீடான சிம்மம் அவங்க லக்னாதிபதி அவர் தான், முதல் வீட்டு அதிபதியும் அவர் தான். ஸோ அந்த ஜாதகர் என்ன பண்ணுவாருன்னா, தன்னைத்தானே நிலைநிறுத்திக்கணும், தன்னை கௌரவப்படுத்திக்கணும். தன்னோட மரியாதை எங்கே போயிடும், தன்னோட கௌரவம் எங்கே போயிடும், தன்னோட தலைமை பண்புகளை நம்ம இழந்துடுவோமோ அப்படின்றதுலே தான் அவரோட கவனம் போயிட்டே இருக்கும். அண்ட் தென் கடக லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சிம்ம வீடு 2ஆம் வீடாக வரும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, தன்னோட வாக்கில் கவனமாக இருப்பாங்க. ஒரு வாக்கை நான் கொடுத்துட்டேன், அந்த வாக்கை நான் காப்பாற்றலைன்னா என்னோடய கௌரவ மரியாதை போயிடும் அப்படின்றதுலையோ, தன்னோட குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட தன்னை நிரூபிச்சுக்கிறதுலையுமே தான் அவங்க கவனம் செலுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதே போல் மிதுன வீடு லக்னமாக இருந்து இருக்கிறவங்களுக்கு சிம்மம் 3ஆவது வீடாக வரும். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 3ஆம் வீட்டின் காரகத்துவம் ஆன அந்த சகோதர சகோதரிகள், அப்புறம் தொடர்புகள், இந்த சிறு தூர பயணம், அப்புறம் ஆடை ஆபரணங்கள், இதெல்லாம் இருக்கும். அந்த வீட்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் நான் சின்ன சின்ன விஷயங்களை தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். மிதுன மிதுனத்தில் லக்னமாக கொண்டவங்களுக்கு மிதுனத்திலேயே சூரியன் இருக்குது அப்படின்னும்போது, அவங்க தொடர்புகள் அப்படின்னு வெளியிலேருந்து வரக்கூடிய எல்லாரோடுமே நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம். ஸோ அப்போ அவங்கக்கிட்டலாம் தன்னோட மரியாதை போகக்கூடாது, தன்னோட கௌரவம் போகக்கூடாது அப்படின்றதுலேயே அவங்க மனம் அதை நிலைநிறுத்திக்கிறதுலேயே தான் அவங்களோட கவனம் ஃபுல்லாக இருக்கும். சகோதர சகோதரிகள்கிட்ட நம்ம பேரை காப்பாற்றி வச்சுக்கணும், அவங்கக்கிட்ட மரியாதை குறையக்கூடாது அப்படின்றது. ஆனால் அந்த ஆபரணங்கள் சேர்க்கறது, அப்புறம் சிறுதூர பயணங்கள், இதை மேற்கொள்கிறதுலே தான் அவங்க நாட்டம் அதிகமாக இருக்கும். அந்த ரிஷப லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம வீடு உங்களுக்கு 4ஆவது வீடாக வரும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வீடு, வண்டி, வாகனங்கள், இதை மெயின்டைன் பண்ணுறது, அப்புறம் உயிர்காரகத்துவமான தாயார்கிட்ட தன்னை நிலைநிறுத்துறது. அம்மா நம்மளை கௌரவ குறைச்சலாக நினச்சிருவாங்களோ அப்படின்ற விஷயங்கள். நண்பர்களையும் அந்த இடம் குறிக்கும் அப்படின்றதுனால நண்பர்களையும் அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அவங்கக்கிட்ட அதாவது காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் இடம்ன்றதே மரியாதை, கௌரவம், புகழ், அவ்வளோதான். அப்போ இதை தக்க வச்சுக்கிறதுக்கு தான் அவங்க பார்ப்பாங்க. அப்போ 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய உயிர்காரகத்துவமான தாய்கிட்ட தன்னோட பேர், புகழ், கௌரவம் போகக்கூடாதுன்னும், நண்பர்கள்கிட்ட பேர், புகழ், கௌரவம் போகக்கூடாதுன்றதும், வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கும்போதும் அதில் நம்மளோட பார்ட்டிசிபேட் அதிகமாக இருக்கணும் அப்படின்றதுலையுமே அவங்க கவனம் இருக்கும். அடுத்து மேஷ லக்னக்காரங்களுக்கு இது 5ஆம் வீடாக வரும். சிம்மம் 5ஆம் வீடாக வரும். ஸோ அப்போ மேஷ லக்னக்காரங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு லக்னத்திலே சூரியன் இருந்தால், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் சொல்கிற ராசிக்கு லக்னத்திலேயே இருக்கணும். இப்போ மேஷ லக்னம் அப்படின்னாக்கா, மேஷ லக்னத்திலேயே சூரியன் இருக்கணும், மேஷ வீட்டிலேயே சூரியன் இருக்கணும். இதை பற்றி தான் நம்ம இப்போ பேசிகிட்ருக்கோம். அப்போது மேஷ லக்னக்காரங்களுக்கு சிம்மம் 5ஆம் வீடாக இருக்கிறதுனால இவங்க குலதெய்வத்தை பற்றி ஒரு தாட் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதாவது குலதெய்வத்தை போய் பார்க்கணும், இல்லை குலதெய்வம் எதுன்னு கண்டுபிடிக்கணும், அப்படி இல்லாட்டி இந்த குலதெய்வத்தை நான் ஃபாலோ பண்ணேன்னா எனக்கு கெட்டது நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல்டில் அவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தன்னோட பேரை, புகழ, கௌரவத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக போராடிட்டே இருப்பாங்க. குழந்தைங்களுக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. குழந்தைகளுக்காக அவங்க என்ன வேணாலும் செய்கிறது. அதே மாதிரி மீண்டும் மீண்டும் படிக்கிறது, கண்டினியூவாக படிச்சுட்டே இருக்கிறது.
அப்படின்றது அப்படி படிக்கும்போது தான் எனக்கு வந்து நான் பேர் அடைய முடியும், புகழ் அடைய முடியும் அப்படின்ற ஒரு தாட் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். அதே போல் மீன லக்னத்தில் சூரியன் நின்றுச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து 6ஆம் வீடு பற்றின கவலைகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும், போராட்டங்கள் இருந்துகிட்டே இருக்கும். 6ஆம் வீட்டில் வந்து பொருள்காரகத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது கடன். அப்போ வந்து அவங்க கடன் தொல்லைகள் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். எப்போவுமே வந்து ஒரு கடன்லேயே இருக்கிறது, ஏதாவது ஒரு லோன் வந்து நம்ம எடுத்துகிட்டே இருக்கிறது அப்படின்றது. ஆனால் அதை வந்து அதுக்காக அவர் போராடிகிட்டே இருப்பார். அதே மாதிரி நோய், அது வந்து நம்ம வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளால் அதை கெஸ் பண்ண முடியும். ஒவ்வொரு குறிப்பிட்ட வயசுக்கு அது கடனாகவும் இருக்கலாம், நோயாகவும் இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு எதிரிகள் இருக்கிற வேண்டியதாகவும் இருக்கலாம். அதேமாதிரி கோர்ட்டு கேஸ் விஷயங்களை வந்து இவங்க நிறைய வந்து இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. எதுக்கெடுத்தாலுமே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காம்ப்ரமைஸ்க்கு வரவே மாட்டாங்க. வராமல் என்ன பண்ணுவாங்க, சரி எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் பார்த்துக்கலாம், அதில் தன்னோட கௌரவத்தை அங்கே அது வாதாடி நிரூபிக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் இவங்க போயிட்டுருப்பாங்க. அண்ட் தென் வந்து கும்ப லக்னத்தில் வந்து சிம்ம ராசி அதிபதி சூரியன் நிற்கும்போது இந்த சிம்மம் வந்து இவங்களுக்கு 7ஆம் வீடாக வரும். அப்போ வந்து இவங்க கம்யூனிகேஷன் அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது வந்து தன்னோட கலஸ்திரஸ்தானமும் அதே தான். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட கலஸ்திரத்துக்கிட்ட நம்ம வந்து அவங்கக்கிட்ட தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட பேர் புகழ் கௌரவத்தை மெயின்டைன் பண்ணணும், மற்றவங்கள பற்றின எந்த கவலையும் கிடையாது அப்படின்வாங்க. அவங்க நண்பர்களுக்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொடுப்பாங்க. ஸோ அப்போ இவங்களோட எண்ணங்கள் முழுசுமே அங்கே என்ன பண்ணிக்கும், அந்த 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய உயிர்காரகத்துவம் அண்டு பொருள்காரகத்துவம் இது மேலே அவங்களுக்கு ஒரு பதட்டம், ஒரு போராட்டம், தன்னை அங்கே நிலைநிறுத்திக்கிறது, அவங்கக்கிட்ட தான் தன்னோட பேரை புகழ கௌரவத்தை நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்றதுலே இவங்களோட மன ஓட்டங்கள் இருக்கும். இதே போல் மகர லக்னத்தில் சூரியன் நிற்கும்போது அவர் சிம்மம் 8ஆம் வீட்டு அதிபதியாக வரும். அப்போ அவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களை நோக்கி அவங்களுக்கு வந்து நம்பிக்கை அதிகமாக இருக்கும். லாட்ரி வாங்கிறது, அதுக்கப்புறம் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டு அதிலெல்லாம் அதிகமாக ரெட்டிப்பான வருமானங்களை சம்பாதிக்கிறது அப்படின்றது. அது மட்டும் ஆயுள் பற்றின பயம் இருக்கும் அவங்களுக்கு. அதே சமயம் 8ஆம் வீட்டில் வந்து அசிங்கம், அவமானம், துன்பம், துயரம் அப்படி இருக்கும் இல்லையா? அப்போது அந்த இடத்துல வந்து நான் ஒரு அசிங்கப்படக்கூடிய இடமா இது, இல்லை வந்து நான் இங்கே அவமானப்பட்டுடுவேனா அப்படின்றதுலேயே வந்து ஏன்னா அசிங்கம் அவமானன்றது நம்ம கௌரவம் சம்மந்தப்பட்ட விஷயம், மரியாதை சம்மந்தப்பட்ட விஷயம். அப்போ வந்து இதெல்லாம் நடக்கக்கூடாது அதெல்லாம் நடக்காமல் இருந்தால் தான் எனக்கு மரியாதை கௌரவம் அப்படின்றத மெயின்டைன் பண்ணுறதுலே தான் இவங்களோட போராட்டமும் வாழ்க்கையில் பதற்றமும் மன ஓட்டமும் இருக்கும். அடுத்து தனுசு லக்னத்திலே சூரியன் நிற்கிது அப்படின்னும் போது இது வந்து 9ஆம் வீட்டை வரும். அப்போ வந்து தகப்பன் வகைராக்கள் கிட்ட வந்து அவங்க கௌரவத்தை மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட வந்து தன்னை வந்து கௌரவ குறைச்சலாக காட்டிக்கவே மாட்டாங்க. அந்த மரியாதையை அவங்க அந்த இடத்த மெயின்டைன் பண்ணிக்கணும். இந்த தகப்பனோட வம்சாவழிகள், சொந்தக்காரங்க அப்படின்ற போது தகப்பனாகவே இருக்கட்டும், அவங்கக்கிட்டலாம் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட மரியாதையை அங்கே காப்பாற்றிக்கணும் அப்படின்றதுல அவங்கள போராட்டம் இருக்கும். அதே மாதிரி நீண்ட தூர பயணங்கள், அப்புறம் வந்து இந்த பல்கிரிமேஜ் போகிறாங்க இல்லையா, ஆன்மீக பயணம் மேற்கொள்கிறாங்க, அதில் கூட அவங்களுக்கு அதையே ஒரு கௌரவமாக நினைப்பாங்க, அதையே ஒரு மரியாதையாக நினைப்பாங்க. அதை நான் போயிட்டு வரும்போது எனக்கு வந்து மன நிறைவு கிடைக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு போராட்டங்களும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் தென் வந்து விருச்சிக லக்னத்தில் சூரியன் நிற்கும்போது அவங்களுக்கு வந்து தொழில் சார்ந்த இது இருக்கும். இந்த தொழிலை நான் விட்டுறக்கூடாது, அதாவது அந்த தொழில் எப்படி நடக்குது இல்லைன்றதை தாண்டி, ஏன்னா தொழில்காரகனா சிம்ம வீடு வர்றதுனால, 10ஆம் வீடாக சிம்ம வீடு வர்றதுனால அவங்க தொழிலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னும்போது அந்த கர்மா, தொழில் மட்டும் இல்லை அவங்களோட கர்மாவிலையுமே அவங்க கவனம் இருக்கும். நான் வந்து என்னோடய கர்மாவை நான் குறைச்சிக்க போகிறேன், என்னோடய கர்மாவை தேடுவாங்க, அவங்க தேடிகிட்டே இருப்பாங்க. என்னோடய கர்மா என்னவாக இருக்கும், நான் எதுக்காக இங்கே வந்திருக்கேன், அதை நான் எப்படி கழிக்க போகிறேன், நான் என்ன மாதிரியான கர்மாவை கழிக்கிறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்றதோட அவங்க கவனங்கள் இருக்கும். அண்ட் தென் அந்த தொழில் அது ஒன்லி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா அது லாஸ்ட்டில் போதா இல்லை கெயினில் போதான்றதை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது. இதை நான் விட்டேன்னா போச்சுப்பா, என்னோடய மரியாதை போச்சு, கௌரவம் போச்சு, என்ன நினைப்பாங்க அப்படின்றதுலேயும் அவங்களோட கவனங்கள் இருக்கும். அண்ட் தென் வந்து துலா லக்னத்தில் வந்து உங்களுக்கு வந்து சூரியன் நிற்கும்போது அவர் வந்து உங்களுக்கு வந்து 11ஆம் வீட்டாதிபதியாக வருவார். ஸோ வந்து
அவர் வந்து மூத்த சகோதரர்கள்கிட்டேயும் சரி, நீங்கள் செய்கிற தொழிலில் லாபங்களை கொடுக்குறதையும் சரி, அதே சமயம் உங்களோட 2ஆம் தொடர்பு அப்படின்ற விஷயங்களுமே உங்களுக்கு நாட்டம் அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல தான் வந்து அவங்க மரியாதையை காப்பாற்றிக்கணும் அப்படின்றத பற்றி அவங்க யோசிப்பாங்க. அப்போது மூத்த சகோதரர்கள்கிட்ட வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் நல்லா தான் இருக்கேன், அவங்க எப்படி இருந்தாலும் சரி, ஏன்னா அவங்க வந்து என்னை மதிக்கணும், என்னை கௌரவமாக நினைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. அண்ட் தென் வந்து கன்னி லக்னத்தில் சூரியன் நிற்கும்போது சிம்மம் வந்து அவங்களுக்கு 12ஆம் வீடாக வரும். இவங்க என்ன மாதிரியான மன ஓட்டம் இவங்களுக்கு இருக்கும்னா, நிம்மதியான சாப்பாடு, நிம்மதியான தூக்கம், ஒரு வெளிநாடு வாழ்க்கை. இதுலேயே அவங்க கவனம். நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரேன், நான் வெளிநாட்டில் போய் வேலை பார்த்தா தான் எனக்கு கௌரவம், மரியாதை அப்படின்றது. அதே மாதிரி ஒரு நிம்மதியான தூக்கம் இல்லைப்பா அப்படின்றதுலேயே அவங்களுக்கு ஒரு கவனம் இருந்துக்கிட்டே இருக்கும். நல்ல சாப்பாட்டு பிரியர்களாக இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் ஃபுட்டு எடுக்கும்போதே மதிய ஃபுட்டை பற்றி யோசிப்பாங்க. ஸோ இந்த காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் வீடான சிம்மம், அதனோட அதிபதி சூரியன் உங்கள் லக்னத்தில் இருக்கும்போது உங்களோட மனசுக்குள்ளே இந்த மாதிரியான விஷயங்கள் தான் உங்களுக்கு நிறைஞ்சிருக்கும். அதாவது உங்கள் லக்னத்தில் நிற்கக்கூடிய சூரியன் உங்கள் லக்னத்திலேருந்து எத்தனையாம் வீடாக வராரோ அதனோட உயிர்காரகத்துவம், பொருள்காரகத்துவம், அதில் வந்து நீங்கள் உங்களை நிலைநாட்டிக்கிறதுக்காகவும் அதை தேடுறதுலேயும் தான் உங்கள் நிம்மதி இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலும் நல்லதே நடக்கும். மீண்டும் இதே போல் ஒரு பதிவில் நம்ம சந்திக்கலாம். நான் ஆஸ்ட்ரோ பானுமதி. நன்றி, வணக்கம்.